இன்னைக்கு சென்னையோட 387வது பிறந்த நாள் கொண்டாடப்படுது. அதற்குரிய வரலாற்று பின்னணி என்ன என்பது குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம். 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ கோகைன் ஆகிய 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, விஜயநகர பேரரசிலிருந்து ஒரு கடல் சார்ந்த லேண்டை வாங்குறாங்க. அந்த கடல் சார்ந்த நிலப்பரப்புல ஒரு புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டைங்கிறது அமையுது. அது இப்ப தலைமை செயலகமா வரலாற்று சின்னமா நிலைத்து நிற்குது இல்லையா? இதுதான் மெட்ராஸ் டே தொடங்கப்படுவதற்கான காரணம். அதாவது ஆண்ட்ரூ கோகைன், பிரான்சிஸ் டே இவங்க 2 பேரும் சென்னையில ஒரு லேண்டை வாங்குறாங்க இல்லையா? அந்த லேண்டு தொடங்கப்பட்ட நாள் தான் ஆகஸ்ட் 22. அந்த டேவை தான் நம்ம மெட்ராஸ் டேன்னு கொண்டாடுறோம். இது 2004ஆம் ஆண்டுலேருந்து தான் தொடங்கப்பட்டது. முதல்ல மெட்ராஸ் வார விழா அப்படின்னு தான் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வருஷமும் மெட்ராஸ் டே ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொண்டாடப்படுது. பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் பல்வேறு நகரங்கள்ல இருந்தும் சென்னைக்கு வரவங்களுக்கு சென்னை எப்போதுமே பிடித்த இடமா மாறிடுது இல்லையா? சென்னையில உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன, அது உங்களுக்கு கொடுத்த மெமரிஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.